வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசி பற்றி. துலா ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் சமநிலையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்க. சண்டை, குழப்பம், அதிகமான உணர்ச்சி எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அமைதியாக எல்லாம் சரியாயிரும் போகணும்னு மனசு ஆசைப்படும். அதனால தான் சில நேரம் உங்களுடைய மனசு என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சும் மற்றவங்களுக்காக அதை ஒதுக்கி வைப்பீங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிற நிலை வரும். இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான புரிதல் கிடைக்கும். சமாதானம் பேசுகிறது, அப்புறம் உங்களை நீங்களே மறக்கிறதும் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இப்போது மெதுவாக எனக்கு இது வேண்டாம்னு சொல்ல கற்றுக்குறீங்க. உறவுகளால் நீங்கள் அழகையும் நியாயத்தையும் முக்கியமாக நினைப்பீங்க. மனசை பொருந்ததா இடத்துல நீண்ட நாட்கள் நிற்க மாட்டீங்க. ஆனாலும் முடிவெடுக்க தாமதம் தான் ஆகும். வேலை, பணம் விஷயத்தில் நீங்கள் கூட்டமாக செய்வது வெற்றி காண்பீங்க. தனியாக போகிறதுக்கு பதிலாக சரியான கூட்டணி கிடைச்சா முன்னேற்றம் வேகமாக இருக்கும். மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸ் திரும்பி வர ஆரம்பிக்கும். அந்த சமநிலையே துலா ராசிக்காரங்களுக்கு உண்மையான பலமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டே இருக்கீங்க. துலா ராசிக்காரங்களான நீங்கள் எப்போவுமே 2 பக்கத்தையும் சமமாக பார்த்து தான் முடிவெடுப்பீங்க. யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி சில நேரம் உங்களை நீங்களே காயப்படுத்திப்பீங்க. உங்களுடைய உண்மையான விருப்பத்தை ஒதுக்கி வைப்பீங்க. அதனால தான் உங்கள் மனசு உள்ளுக்குள்ளே பேசாமல் பேசும். நான் என்ன நினைக்கிறேன்னு கேள்வி எழும். இப்போது இந்த நேரத்தில் அந்த உள்ளூர் குரல் கொஞ்சம் வலுவாக இருக்கும். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்களுக்கு தப்பாக நடக்கிற விஷயங்கள் இப்போது ஏற்றுக்க மாட்டீங்க. உறவுகளில் நீங்கள் ஃபேர்னஸை ரொம்ப முக்கியமாக நினைப்பீங்க. ஒருத்தர் மட்டும் கொடுக்கறதும் ஒருத்தர் மட்டும் தாங்கிறதும் உங்களுக்கு மனசுக்கு ஒத்து வராது. வேலை விஷயத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். பேச்சு, ஆலோசனை, கூட்டாண்மை சம்மந்தப்பட்ட துறைகளில் உங்கள் திறமை வெளிச்சம் போடும். முடிவெடுக்க தாமதமாக இருந்தாலும் ஒரு முறை முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நியாயமும் சமநிலையும் இருக்கும். அதனால் பின்னால் எந்த வருத்தமும் இருக்காது. மெதுவாக சத்தம் இல்லாமல் உங்களுடைய உறுதியான உங்கள் வாழ்க்கையை சமநிலையோட சரியான பாதைக்கு திரும்பும். அதுதான் உங்களுடைய துலா ராசிக்காரங்களுக்கான தனி சிறப்பு. துலா ராசிக்காரங்கனால் நீங்கள் உங்களுடைய அழகையும் அமைதியும் மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே நிம்மதியும் தேடுறவங்க. அதனால தான் சத்தம் அதிகமான இடங்களில் குழப்பமான உறவுகள் உங்களை விரைவாக சோர்வடைய வைக்கும். நீங்கள் பல நேரம் உங்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் சரி விடுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே தள்ளிக்கொள்ளுவீங்க. ஆனால் அந்த அழுத்தம் ஒரு நாள் தீர்வு கேட்கும். இந்த காலகட்டங்களில் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் வருது. எல்லாத்தையும் ஸ்மூத்தாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம தேவையான இடத்துல பவுண்ட்ரி போட ஆரம்பிப்பீங்க. உறவுகளில் இப்போ உங்களுக்கு தெளிவு வரும். உண்மையிலேயே மதிக்கிறவங்க யார், அழகான வார்த்தைகளுக்காக மட்டும் அருகில் இருப்பவங்க யார் அப்படின்னு புரியும். வேலை விஷயத்தில் நீங்கள் கிரியேட்டிவாகவும் லாஜிக்காகவும் சேர்த்து பயன்படுத்துவீங்க. அதனால் ஆலோசனை, டிசைனு, டீச்சிங்கு, மெடிடேஷனு மாதிரியான துறைகளில் முன்னேற்றம் இருக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஒழுங்கு பெறும். மனசு, உறவு, வேலை 3க்கும் நடுவில் ஒரு அழகான சமநிலை உருவாகும். அந்த பேலன்ஸ் தான் துலா ராசிக்காரங்களுக்கு உண்மையான வெற்றி. அப்படி வெற்றி பெற்றதுனால நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மட்டுமே இனி இருக்க போகிறீங்க அப்படின்னு தெய்வ கணக்கு சொல்லுது. எப்பொழுதுமே தெய்வ கணக்கு அப்படிங்கிறது துலா ராசிக்காரங்களான நீங்கள் மனிதர்களோட நட்பு, உறவு எல்லாத்துலேயும் ஒரு மென்மையான அணுகுமுறையை வச்சுட்டு இருப்பீங்க. சண்டை வெல்லணும்னு கிடையாது, புரிதல் வரணும்னு தான் உங்கள் மனசை ஆசைப்படும். அதனால தான் சில நேரம் உங்கள் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களையும் சம்மதம் சொல்லி பின்னால் தனியாக போய் யோசிக்கிற நிலை வந்திருக்கு. இப்போது அந்த பழக்கங்கள் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நான் ஒத்துக்கலைன்னு சொல்கிறதுனால குற்ற உணர்ச்சி இல்லாமல் போகும். உறவுகளில் நீங்கள் சமநிலை எதிர்பார்க்கறதுனால ஒரு பக்கம் மட்டும் முயற்சி பண்ணுற இடங்களில் இப்போது டிஸ்டன்ஸில் வைப்பீங்க. அது வெறுப்பாக இல்லை, உங்கள் மன நிம்மதிக்காக. வேலை விஷயத்தில் துலா ராசிக்காரங்க ரெகக்னைசேஷன் வர ஆரம்பிக்கும். நீங்கள் பேசாமல் செய்த உழைப்பை சமாதானப்படுத்தின திறமையை இப்போது மேலாளர்கள் கவனிப்பாங்க. பண விஷயத்தில் பேலன்ஸ் தேவைப்படும். அழகான விஷயங்களுக்கு செலவு செய்ய ஆசை இருந்தாலும் சேமிப்பையும் கவனிக்கணும். மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் வாழ்க்கையை நியாயம், நிம்மதின்னு 2 கம்பங்களில் நின்று நிலை பெறும். இதுதான் துலா ராசிக்காரங்களுடைய உண்மையான வளர்ச்சியாக இருக்கும். அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னாலுமே என்றைக்குமே மாறாமல் அவங்களுடைய குணத்தில் இருக்கிறது தான் இந்த துலா ராசிக்காரங்களுக்கான சிறப்புன்னே சொல்லலாம். துலா ராசிக்காரங்க நீங்கள் எப்பயுமே அழகான வார்த்தைகளை, நியாயமான முடிவுகளை, மென்மையான அணுகுமுறையை
இவங்களுக்குள்ள தான் உங்கள் பாதுகாப்பை காண்பீங்க. அதனால தான் சத்தம் இல்லாமல் சண்டை இல்லாமல் விஷயங்கள் முடிவுக்கு வரணும்னு மனசு ஆசைப்படும். ஆனால் அந்த அமைதிக்காக நீங்கள் சில நேரம் உங்களையே நீங்கள் புறக்கணிச்சுப்பீங்க. எல்லாம் சரிதான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கலங்கி இருப்பீங்க. இப்போது இந்த காலங்களில் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய உண்மையே புரியும். அமைதி வாங்கிக்கிறது உங்கள் சந்தோஷத்தை விலை கொடுக்கணும்னு. அது உண்மையான அமைதி இல்லை. ஆனால் இப்போது மெதுவாக தேவையான இடத்துல தெளிவாக பேச ஆரம்பிக்கிறீங்க. அது குரலை உயர்த்தி அல்ல, உறுதியோட உறவுகளில் இருக்க மாற்றம். உங்களை விளக்காது, மாற்றாக உங்களை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறவங்கள மட்டும் அருகில் கொண்டு வரும். வேலை விஷயத்தில் உங்கள் டிப்ளமேட்டிக் ஸ்கில் பெரிய ஆதாரமாக மாறும். பேச்சு, ஆலோசனை இணக்கம் தேவைப்படும் இடங்களில் உங்கள் மதிப்பு உயரும். இப்போ உங்கள் வாழ்க்கை சமநிலையோடு மட்டும் இல்லாமல் சுயமரியாதையோடும் முன்னேறும். அந்த தைரியமான அமைதியை துலா ராசிக்காரங்களோட உண்மையான பலமாக இருக்கும். உண்மையான பலங்களை வச்சு அவங்க எப்பொழுதும் இன்னும் அதிகமாக முன்னேறிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. துளாராசிக்காரங்க நீங்கள் மனிதர்களை மதிப்பீங்க, அவங்களோட பார்வையையும் கவனிப்பீங்க. அதனால தான் சில நேரம் உங்கள் முடிவுகள் தாமதமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் சரியாக இருக்குமான்னு மனசு கேட்கும். ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு புதிய பதில் கிடைக்கும். எல்லாருக்கும் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு சரியாக இருந்தால் போதும். இந்த புரிதல் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரும். உறவுகளில் நீங்கள் இப்போது கிளாரிட்டியை தேடுவீங்க. அதாவது இப்போது சோர்வடையாமல் எல்லாத்துலேயுமே கிளாரிட்டி தேடி ஆன்சரு, டபுள் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பீங்க. வேலை விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ், ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு க்ரியேட்டிவான ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்கள் மேலே வரலாம். அதில் நீங்கள் உங்கள் தனித்துவத்தை காட்டுவீங்க. பண விஷயத்தில் இப்போது மெதுவாக டிசிப்ளின் வரும். அழகுக்காக மட்டும் செலவு செய்யாமல் எதிர்காலத்தையும் நினச்சி திட்டமிடுவீங்க. இந்த எல்லா மாற்றங்களுக்கும் சத்தம் இல்லாமல் நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை உள்ளுக்குள்ளே இருந்து சமநிலைப்படுத்தும். அந்த இன்னர் பேலன்ஸ் தான் துலா ராசிக்காரங்களோட நீண்ட கால வெற்றின்னு கூட சொல்லலாம். உங்கள் வெற்றியில் எப்பொழுதுமே வெற்றிகள் மட்டுமே இருக்குது. தோல்விகள் வந்தாலும் நீங்கள் துவண்டு போகாமல் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கு ரொம்ப செவி கொடுக்குறவங்க. இப்போது ஒரு வார்த்தை சொல்லும்போது கூட எதிராளிகளுக்கு கஷ்டமாக போயிருமோன்னு யோசிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்களாக இருக்கீங்க. அதனால தான் சில நேரம் உங்களுடைய உண்மை எண்ணங்களை ஒதுக்கி வச்சு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவீங்க. இப்போ இந்த பழக்கம் மெதுவாக மாறும். எல்லாத்தையும் காப்பாற்றுற பொறுப்பு உங்களானது கிடையாது மனசு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும். உறவுகளில் நீங்கள் இப்போது ரெஸ்பெக்டாக ரொம்ப முக்கியமாக பார்ப்பீங்க. அழகான வார்த்தை மட்டும் போதாது, செயல்லையும் நியாயம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. வேலை விஷயத்தில் உங்களை கோஆர்டினேஷன் திறமைகள் நல்ல பயனை கொடுக்கும். குழுவை ஒன்றாக வச்சுக்கிற உங்கள் குணம் இப்போது முன்னேற்றத்திற்கு காரணமாகவும் இருப்போம். உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஈவன் மோடில் கொண்டு போக பீஸாக மை செல்ஃபில், அதாவது உங்களுக்குள்ளேயே நீங்களே மெதுவாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒன்று பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடங்களுக்கும் வெற்றியை நீங்கள் அள்ளி கொடுப்பீங்கன்னு கூட சொல்லலாம். உங்களால் தான் வெற்றியும் வரும். துலா ராசிக்காரங்களான நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே அழகாக சீராக வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. மனசும் அமைதியாக சுற்றுப்புறமும் ஒழுங்காக இருந்தால் தான் உங்களுக்கு நிம்மதி. அதனால தான் குழப்பம், அரை மனசாக உறவுகள், தெளிவில்லாத பேச்சு இவை எல்லாமே உங்களை உள்ளுக்குள்ளே கலப்பாக வச்சுக்குது. இப்போது துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு உறுதி வரும். தெளிவு இல்லாத இடத்துல இனி நீங்கள் தங்க மாட்டீங்க. உறவுகளில் இருக்கலாமா போகலாமான்னு தொங்கிட்டு இருந்த நிலை முடிவுக்கு வரும். யாரோட மனசு உங்கள் சமநிலையை குலைக்குதோ அவங்க மெதுவாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. வேலை விஷயத்தில் உங்கள் எல்லா டேஸ்ட்ஃபுல் டிசிஷனையும் ஃபேர் அப்ரோச்சோட இப்போது மதிப்படையும். நீங்கள் எடுத்த ஒரு நியாயமான முடிவு பல பேருக்கு நல்லதாக முடியும். மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் வாழ்க்கையை கிளாரிட்டியாக நகரப்போகுது. அந்த தெளிவே துலா ராசிக்காரங்களோட உண்மையான நிம்மதியாக இருக்கும். அப்படி உண்மையான நிம்மதி இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்ற ஒரு வாய்க்கூட அப்போ தான் நிம்மதியாக உள்ளே போகும். உங்களுக்கு தேவை எப்பொழுதும் மகிழ்ச்சி, மன நிம்மதி எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் எப்போவுமே எல்லாம் சரியாக போகணும்னு நினைக்கிற மனசால தான் பல நேரம் உங்களோட ஆசைகளை பின்னாடி வச்சிடுறீங்க. பிறருக்கு வசதியாக இருக்கணும்னு ஓடிக்கிட்டே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் நினைக்காம விட்டுடுறீங்க. இப்போது அந்த நிலை மாற ஆரம்பித்து என் மனசுக்கு ஒரு பதில் வேணும்னு நீங்களே கேட்குற தைரியம் வரும். உறவுகளில் நீங்கள் இனிமேல் ஹாஃப் கமிட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம், ஹாஃப் கேர் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. சமநிலை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது அப்படிங்கிறத கற்றுக்குவீங்க. வேலை விஷயத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அல்லது மாற்றம் வரலாம். அதில் நீங்கள் எடுத்த ஒரு நியாயமான முடிவு தான் உங்கள் மதிப்பை இன்னும் உயர்த்தும்.
பண விஷயத்தில் மெதுவாக தெளிவு வரும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சி எதிர்காலத்துக்கான பாதுகாப்பை முக்கியமாக நினைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த எல்லா மாற்றங்களுக்கும் பெரிய சத்தம் இல்லாமல் நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய அமைதி உருவாகும். அந்த அமைதியை துலா ராசிக்காரங்களோட உண்மையான வெற்றின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்கள் இனிமையான நாட்களாக அமைந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.